ஹலோ. 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 அதியமான் சாரா? ஆமாங்க. சார் வணக்கம் சார். என் பேரு ஸ்ருதி சாகர், ஹிந்து ஆங்கில பத்திரிகையில பேசுறேன் சார். சொல்லுங்க சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கேன். சார் ஒரு சின்ன கட்டுரை சார், அதுக்கு உங்க ஒப்பீனியன் கேட்கலான்னு பார்த்தேன். சரிங்க சார், இந்த கடந்த ஒரு வாரத்துல நீங்க இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க இல்லையா, அதாவது தலித் சிஎம்மா ஆகணும் அப்படின்னு. தலித் சிஎம் கேண்டிடேட்னு அது அவங்க திருமாவை சிஎம் கேண்டிடேட்டா பண்ணணும், இன்டைரக்டா ஒரு பிச் பண்றாங்க. சார், இப்ப சில பேர் என்ன ஒரு கேள்வி எழுதுனா, இவங்க தலித்துன்னு சொன்னாலும் இதை இந்த அருந்தத்தியர் சமூகத்தை இவங்க எக்ஸ்க்ளூட் பண்றதுதான் வழக்கமா வச்சிருக்காங்க. இப்ப இந்த ஒரு ஆர்குமெண்ட்ல கூட அவங்க ஸ்பெசிபிக்கா நாங்க ஒடுக்கப்பட்டோர்னு சொல்றாங்களே தவிர, பட் தலித் கம்யூனிட்டிலேயே மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு சமூகம் அருந்தத்தியர் சமூகம். அதுல அந்த ரெண்டு கட்சிகளும் ரெப்ரசன்டேஷனும் இல்ல, அதை பத்தி பேசுறதும் இல்ல. இப்ப இதை எப்படி பாக்குறீங்க சார்? இந்த தலித் சிஎம்ங்கிற ஒரு கான்செப்ட் நீங்க உங்க சைட்ல இருந்து எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, இந்த தலித் தலைமை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஏறத்தாழ ஒரு 20 ஆண்டுகளாக நாங்களும் தான் பேசிட்டு இருக்கிறோம். ஓகே. அது விசியும் பேசுறாங்க, எல்லாரும் தான் பேசிட்டு இருக்கிறோம். நாங்க இந்த தலித் செக்டர்ல எல்லாருமே அது பேசுறோங்க. ஓகேங்களா? ஓகே. அது ஒரு 20-25 வருஷமா அதை நாங்க பேசிட்டு இருக்கிறோங்க. அது ஒரு நல்ல கான்செப்ட் தான். அது பரவலா இன் ஜெனரல் இங்க யாரும் பேசுறது இல்ல. ஓகே. மற்ற வட மாநிலங்கள், அதாவது பெரியார் இல்லாத வட மாநிலங்கள்ல கூட அது ஓரளவு நிறைவேறி இருக்குங்க. பட் அந்த ஒரு தனி நபரால் அந்த மக்களுக்கு நன்மை கிடைச்சதா இல்லையாங்கிறது தட் இஸ் டிஃபரெண்ட், அது வேற. ஆனா ஒரு தலித் வர முடிஞ்சிருக்கு. சரி சரி. இங்க அந்த கான்செப்ட் இங்க ஏற்கனவே விசிக்கு இருக்குங்க. நமக்கு பேரவைக்கும் ஆதித்தமிழர் பேரவைக்கும் இருக்கு. அது என்ன சிக்கல் அதுல வந்திருக்குன்னா, அப்ப இவ்வளவு நாள் இவங்க இப்போ திமுக மற்ற இடங்கள் இருக்கும்போது பேசாம இப்போ பேசுறாங்கிற மட்டும்தான் இப்ப விஷயம், வேற ஒண்ணும் இல்ல. சரி சரி. இப்ப இதுல பேசும்போது என்ன ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொன்னாங்க, அந்த மக்கள் நல கூட்டணியில் இவர் மட்டும்தான் இருக்காரு, அதனால அந்த வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தர்ப்பத்தை அவங்க யூஸ் பண்றாங்க. ரெண்டாவது, அவங்க ஒரு பரவலா பெரிய கட்சிங்கிற ஒரு சூழலும் இருக்குங்க விசிங்கிறது. இன்னும் சொல்ல போனால் அங்க இருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இவங்களுடைய கட்டமைப்பை விட விசியினுடைய கட்டமைப்பு பெருசா பரவலா இருக்குங்கிறது ஒண்ணு இருக்கு. அங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தொழிற்சங்க ரீதியா கட்டமைப்பு நல்ல பலமா வச்சிருக்காங்க. சரி சரி. பாத்தீங்களா? பட் கட்சி ரீதியா அப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. சரி சரி. அது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் அதே நிலைமை தாங்க. அப்போ அவரே அவர் தோழர் திருமா கூட என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா, 2 இடங்கள்ல அவர் பேசியிருக்காரு. மதுரையில ஒரு முறை ஒரு கூட்டத்துல பேசும்போது என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டிலே 3வது பெரிய கட்சி நாங்கதான். சரி சரி. அப்படிங்கிற ஒரு கருத்தை அவர் முன் வச்சிருக்காருங்க. சரி. அந்த கட்சி அந்த கருத்தை வச்ச காரணத்தால் இப்ப நடந்த மதுரை மாநாட்டுல கூட அவங்க விசியினுடைய அந்த மக்களினுடைய எழுச்சியும் அதிகமான பங்கேற்பும் தான் அவரை கொஞ்சம் கடுமையாவும் பேச வச்சிருக்கு. எல்லாம் சில விஷயங்களும் போயிருக்குங்க. சரிங்களா? இப்ப அவங்க இத பயன்படுத்திட்டு ஒரு 2014 ஏதோ ஒரு பதிவு போட்டிருக்காரு போல இருக்கு. அந்த பதிவு எடுத்துட்டு இப்ப அது பேசுறாங்க. பட் அவங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, இப்ப நீங்க இது பேசி கூட்டணியில குழப்பம் விளைவிக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் அந்த கருத்துங்கிறது ரொம்ப காலமா இருக்கு. அந்த கருத்து வரவேற்க தகுந்தது இல்ல. நீங்க நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு அருந்தத்திய சமூகத்தை சேர்ந்த ஒரு முக்கியமான ஒரு இயக்கமா இருக்கீங்க நீங்க. ஆமாங்க. ப்ராபபிலி தி பிக்கெஸ்ட் ஆர்கனைசேஷன் இல்லையா இந்த கம்யூனிட்டியை பொறுத்தவரைக்கும். இப்போ ஒரு தொடர்ந்து குற்றச்சாட்டு என்னன்னா சார், நீங்க இந்த பேக்வர்ட்னஸ் நம்ம பேசும்பொழுது அதை ஒரு கருவியா யூஸ் பண்ணி எங்களுக்கு நீங்க கொடுங்க சிஎம் கேண்டிடேட், ஏன் வரக்கூடாதுன்னு கேக்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுது தலித் சமூகத்துல மிக பிற்படுத்தப்பட்ட சமூகம் என்பது அருந்ததியர் சமூகம், யாருக்கும் எந்த ஒரு டவுட்டும் இருக்க முடியாது. நீங்க யூஸ் பண்ற அதே கான்செப்டை ஏன் தலித் பாலிடிக்ஸ் உள்ளே யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க கொஸ்டின் வருது இல்லையா? நம்ம சிஎம் கேண்டிடேட் சொல்லும் பொழுது நீங்க அந்த ஒடுக்கப்பட்ட ஒரு விஷயத்த முன்னிறுத்தி கேட்கும் பொழுது ஏன் ஒரு மோஸ்ட் பேக்வர்ட் இந்த கம்யூனிட்டிக்கு நீங்க அந்த சான்ஸ் கொடுக்க மாட்டீங்கன்னு ஒரு கொஸ்டின் வருது. அதை எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, அது எப்படின்னாங்க, இயல்பாகவே இந்த இந்துத்துவ சமுதாயத்துல என்ன ஒரு நிலவுதுன்னா,
ஒரு சாதி இன்னொரு சாதி தனக்கு கீழே இருக்கிற சாதிய ஒடுக்குறதுக்கான முயற்சியில தான் இருப்பாங்களே, தனக்கு மேல தன்னை ஒடுக்குறவங்களை பத்தி அவங்களுக்கு கவலை இல்லைங்க. இது வந்து எல்லா சாதிக்கும் பொருந்தும். அது வந்து திருமா உட்பட எல்லாருக்குமே பொருந்தும். அப்போ நம்ம இருக்கிறதுல அருந்ததியருக்குல சாதி இல்லைங்க ஆக்சுவலா. அதனால நமக்கு ஒடுக்க இது ஆள் இல்லை. இல்லாட்டி இவங்களும் ஆள் இல்லைங்கிறது நிலைமை. சரிங்களா? அந்த மனநிலைய இந்த இந்துத்துவா வந்து ஏற்படுத்திருக்கு. அதனால திருமா தன்னுடைய கட்சி சார்புல அவர் என்னவா ஃபீல் பண்ணாலும் பொதுவா திருமா அல்லாத அந்த பறையர் சமுதாயம் வந்து அந்த மனநிலையில் தான் இருக்குங்க. எப்படின்னா அவங்கள வந்து அதாவது இவங்க தலித் சமூகமா இருந்தாலும் அவங்க ஒரு ஆதிக்க சமூக நிலையில தான் அவங்க வச்சு பாக்குறாங்க. பாக்குறாங்க. பார்த்துட்டு கடந்த காலத்துல பல இடங்கள்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குங்க. ஒண்ணும் இல்லைங்க, ஒரு அருந்ததியர் பையன் பறையர் பெண்ணை விரும்பி காதலிச்சிட்டான்னு சொன்னாலே அதுவே நடக்காதுங்க. நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. இப்ப கவுண்டர் பொண்ணு அருந்ததியர் பையனை கல்யாணம் பண்ணா அது ஒடுக்கப்படுதுங்கிறது யதார்த்தமான பொதுவான நிலைமையா இருக்குது. ஆனா அதை கடந்து இங்க எப்படி இருக்குன்னா, ஒரு அருந்ததியர் பையன் பறையர் பெண்ணை காதலிச்சாலோ இல்ல கல்யாணம் பண்ண முயற்சி செய்தாலோ அதை அடக்கி ஒடுக்குற நிலைமையும், இன்னும் கூடுதலா போனா அவன் வன்னியர்கள் மாதிரி இங்கேயும் பெண்களை கொலை பண்ற நிலைமைக்கும் கூட தள்ளப்பட்டிருக்காங்க. பல நிகழ்ச்சிகள இருந்திருக்குங்க. இது வந்து யதார்த்தமான இது இந்துத்துவாவினுடைய அந்த சாதி அந்த இது உட்கூறு எல்லா இடங்களிலும் வெளிப்படுறதனுடைய ஒரு தன்மைங்க. இங்க நம்ம எடுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பொதுவா திருமா வந்து கட்சியை பொறுத்தளவு அவங்க பலமான கட்சிங்கிறது தொடர்ந்து நிரூபிக்கிறது மாநாடுகள் மூலமும் மற்ற விஷயங்கள் மூலம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 ஆண்டுகள்ல பொதுத்தளத்துல அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தலைவர் திருமா. அப்படிதான் நான் ஃபீல் பண்றேன். அப்படிப்பட்ட பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் யாரும் ஒரு தலித் தலைமையோ அல்லது ஒரு தலைவரையோ பொது தளத்துல அங்கீகரிச்சதே கிடையாதுங்க. நிச்சயமா நிச்சயமா. எனக்கு ஒரு 50 ஆண்டு கால வரலாற்றுல அப்படி அங்கீகரிக்கப்பட்டவர் தான் தோழர் திருமா. சப்போஸ் அவர் அங்க வந்து ஒரு தலைமை தலித் தலைமையில ஒரு முதலமைச்சரா வர்ற ஒரு வாய்ப்பு இருந்தேன்னா அதெல்லாம் உண்மையிலே நான் வாழ்த்தி வர வைப்பேன். எனக்கு என்ன அந்த ஆட்சேபம் இல்லைங்க. ஏன்னா இது உள் பாலிடிக்ஸ்ங்கிறது அருந்ததியருக்கும் பறையருக்கும் உள்ளதும் அது தனிங்க. அது தட் இஸ் செப்பரேட். இது அவர் வந்து புதுத்தளத்துக்கு போயிருக்காரு. இன்னும் அருந்ததியர் பாலிடிக்ஸ்ங்கிறது இன்னும் அந்த அளவுக்கு வளரல. இப்பதான் வளர்ந்து வருதுங்க. ஆச்சுங்களா? இப்ப வளர்ந்து வர்ற இந்த சூழல்ல அவருடைய அந்த நிலைப்பாடுக்கு சப்போஸ் ஒரு வைகோவோ அல்லது அங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஓகே பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நம்மளால ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை தான். அது ஒண்ணு மாற்று கருத்து நாங்க எதிராக நிச்சயமா நாம இந்த நேரத்துல எதிரில்ல சார். நான் எதிர்னு கேட்கல. அதாவது நான் கேட்கறது வந்து அதாவது இப்போ வந்து ஜெக்கியனா இருக்கட்டும் இந்த 2-3 பேர் வந்து இப்ப 2-3 நாள் என்ன அவங்க கேள்வி எழுப்புறாங்கன்னா உங்க சமூகத்தை சேர்ந்தவங்களே, அதாவது இந்த தலித் பாலிடிக்ஸ்ங்கிறது எப்போ வந்து அந்த முதிர்ச்சி அடையும் அப்படின்னா அந்த மெச்சூரிட்டி எப்ப வரும்னா நீங்க இப்போ வந்து தமிழ்நாட்டுல செக்டேரியனா போச்சு அப்படின்றாங்க. அப்படி இருக்கும்போது இத வந்து முதிர்ச்சி அடையறதுக்கான ஒரே ஒரு வாய்ப்பு நீங்க வந்து மோஸ்ட் பேக்வர்ட் ஆஃப் தி தலித்ஸை வந்து நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணாதான் முடியும். அப்பதான் இந்த இந்துத்துவா கட்டமைப்புன்னு சொன்னீங்க இல்லையா, அதை உடைக்கிறதுக்கான ஒரே வழி இது வந்து தலைமை வந்து மிகவும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்தாதான் முடியும் இல்லைங்க. கடந்த ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடிங்க தோழர் ரவிக்குமார் போன்றவர்கள் எல்லாம் தலித் அரசு பத்தி பேசினாங்க. நேரப்பிரிகைங்கிற பத்திரிகையில விரிவா எழுதுனாங்க. அப்படி எழுதும்போது என்ன அப்ப பேசப்பட்டதுன்னு சொன்னாங்க, ஒடுக்கப்பட்டோர்ல தலித் தலைமை அப்படிங்கிறது வந்ததுங்கிறது ஒண்ணு. அதுலயும் குறிப்பா இப்ப நாங்க வந்து தலித் ஒடுக்கப்பட்டோர் விடுதலை இயக்கம்னு அப்ப ஒண்ணு தொடங்கணும் 94. அதுல வந்து கூட என்ன பேசினாங்கன்னா, இதுல ஒரு தலைமை ஏற்கிறதுங்கிறது ஒடுக்கப்பட்ட அருந்ததியர் தலைமை தான் அதுக்கு வரும்ட்டு அப்ப ஒரு பிரச்சனையா தோழர் அரங்க குணசேகரன் எழுப்பினாருங்க. அப்படி எழுப்பும்போது அப்ப என்ன பண்ணாங்கன்னா, அப்போ அருந்ததியர்ல தலைமைன்னா அதிகமான் தான் இருக்காரு, அவரை தலைமையா இதுக்கு அமைப்பாளரா போட்டாங்க. என்ன அப்போ 2 வருஷம் அமைப்பாளரா அந்த அமைப்புக்கு போட்டாங்க. அந்த அதாவது தலித்துகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு 15 அமைப்புகள் ஒண்ணு சேர்ந்து ஒரு அமைப்பு உருவாக்கணும்.
அதுக்கு வந்து அவங்க அந்த கான்செப்ட் அப்ப எடுத்தாங்க கையில. அப்ப வந்து நியாயப்படி பல்லர்களையும் பறையர்களையும் இன்னும் வீக்கா இருக்கிற செக்ஷன் அருந்ததியர் செக்டார் அதுல எடுத்தாங்க அப்படின்னு நம்மள வந்து அப்ப அமைப்பாளரா 2 ஆண்டுகள் நான் அதுல இருந்தேங்க. அப்படி இருந்து ஒரு கூட்டத்தை கோவையில நான் 95ல ஒரு கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணி எல்லா தலைவர்களையும் கூப்பிட்டு வந்து நான் பேச வச்சேன். அது ஒரு வரலாறு. எதுக்காக இது சொல்ல வந்தேன்னா, இதுல இன்னொரு கான்செப்ட் இருக்குங்க. தலித்து தலைமை அப்படின்னு சொல்லும் போது அருந்ததியர் தலைமை அப்படிங்கிறது, அருந்ததியர்லயும் அருந்ததியர் பெண் தலைமை அப்படிங்கிறது இன்னொன்னு வருதுங்க. இதுதான் சரியான தலித் தலைமைங்கிறது வரும் அப்படிங்கிறது அப்ப நாங்கெல்லாம் பேசி ஒரு கொள்கை அளவுல சில முடிவுகள் அப்ப எடுத்தோங்க. இவங்க வந்து உண்மையில இப்போ அவங்க வந்து தலித் தலைமைன்னா வெறுமனே பறையர் தலைமைன்னு அவங்க பேசலைங்க. நீங்க அதுவும் பார்க்கணும். இப்ப உதாரணத்துக்கு நான் இன்னொன்னு சொல்றேனுங்க. தலித் தலைமைன்னா ஒரு மதிமுகலையோ அல்லது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலயோ இல்ல இந்திய அங்க ஒரு தலித் இருக்காருன்னு வைங்க, அவரு கூட அதுல வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இன் ஜெனரல் ஈஸியில திருமா இருக்கிறதுனால அவருதான் வரணுங்கிற ஒரு தோற்றம் இயல்பா இருக்குதுங்க. அது நம்ம அது மறுக்கல. பட் ஆனா நீங்க அந்த ஒரு கருத்தோட ஒத்துப்படுறீங்களா? அதாவது தலித் அரசியல்ங்கிறது எப்ப முதிர்ச்சி அடையும்னா அதுல மிக பிற்படுத்தப்பட்ட தலித் சமூகத்தை சேர்ந்த ஒருவர் தலைமை ஏற்கும் பொழுதுதான் அது வந்து டோட்டல் மெச்சூரிட்டி அடையுங்கிறத நீங்க ஒத்துக்கிறீங்களா? நிச்சயமா, அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதுல அதுக்கு சந்தேகமே கிடையாது. அப்படித்தான் வரணும். ஆனாலும் இப்ப அவங்க எடுக்கிற ஒரு வாய்ப்புல தோழர் திருமாக்கு அந்த வாய்ப்பு நீங்க அதை சப்போர்ட் பண்ணுவீங்க. ஏன்னா இதுவே ராடிக்கல், இதுவே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நடக்காத ஒரு விஷயம், நடந்திருக்கு, நாங்க சப்போர்ட் பண்றோம். ஆமா நிச்சயமா சப்போர்ட் பண்றோம். வெரி குட் சார், வெரி குட் சார். இந்த மெச்சூர் அதான் சார் டிஃபரன்ஸ் பிட்வீன் செக்டேரியன் பாலிட்டிஷியன்ஸ் அண்ட் மெச்சூர் பாலிட்டிஷியன்ஸ். இதை நீங்க சொன்னது எனக்கு இப்ப நிறைய சந்தோஷமா இருக்கு. அதாவது நம்ம வந்து ஒரு எதிர்க்கணுங்கிறதுக்காக ஃபார் தி சேக் ஆஃப் அப்போசிங் நீங்க அப்போஸ் பண்ணாம ஒரு வெரி நுவான்ஸ் ஸ்டாண்ட் எடுத்திருக்கீங்க. ஆமாங்க, அதாங்க எங்க ஸ்டாண்ட். அதாங்க சார். ஆனா நீங்க மக்கள் நல கூட்டணியில இணையறதுக்கு வாய்ப்பு உண்டா? இல்லைங்க, இப்போதைக்கு அது வாய்ப்பு. ஏன்னா நம்ம திமுக லைன் எடுத்த காரணத்தினால அவங்க நம்மளை கூப்பிடுறதுக்க கூட மறந்துட்டாங்க. ஏன்னா நான் ஆரம்பத்துல இருந்தே இந்த பெரியாரிஸ்ட்ங்கிற ஒரு காரணத்தினால திமுக லைன்லயே நான் ரொம்ப காலமா இருந்துட்டு இருக்கிறேன். இப்போ அவங்களோட தான் நான் இருக்கிறேங்க. அப்ப அதனால அவங்க என்ன முடிவு பண்ணிட்டாங்க, இவரை ஒன்னும் அசைக்க முடியாது, அதனால கூப்பிடல பிரயோஜனம், அவங்க சைலண்ட் ஆயிட்டாங்க. வேற ஒண்ணும் இல்ல. அதனால அவங்க என்ன கூப்பிடல. அதனால நானும் அங்க போற ஐடியாவும் இல்லைங்க. இல்ல அதுக்கும் அதுதான் இப்ப நீங்க சமூக வலைதளங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கும் கொடுக்குற ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, இப்ப இவங்க கூப்பிடாததுக்கு காரணமே வந்து இந்த செக்டேரியன் பாலிடிக்ஸ்ங்கிற இன்டர்பிரேஷன் சில பேர் கொடுத்துடுறாங்க. அதுதான் வருத்தமா இருக்கு. ஓ, அப்படி கொடுத்தாங்க. ஆமா, என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ அவங்க கிருஷ்ணசாமியும் கூப்பிடல. அப்புறம் நீங்க கிருஷ்ணசாமியா போய் பார்த்தாங்க ஒரு வாட்டி. பட் அதுக்கப்புறம் அவரையும் பெருசா ஃபாலோ பண்ணாம திமுக லைன் எடுத்துட்டாருங்க. அவரும் ரொம்ப நாள் அவரும் திமுக லைன் எடுத்தாரு. உங்களை வந்து பார்க்கவே இல்ல. நம்மள பார்க்க மாட்டாங்க அவங்க. இருக்கட்டும், பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை. அடுத்த இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, இவன் அந்த அருந்ததியர்களுக்கான அந்த உள் இடஒதுக்கீட்டையும் இவங்க எதிர்க்கிறாங்க இல்லையா? அதுவும் ஒரு பெரிய புதிய தமிழகமா இருக்கட்டும், இவங்களா இருக்கட்டும், அவங்க அந்த இல்லைங்க, அப்படி இல்ல. இது என்னன்னா, விசி வந்து அவங்களுடைய அமைப்பு ரீதியா வந்து ஆதரிக்கிறதாக தான் திரும்ப வந்து ஓபன் டெக்ளரேஷன். அதனால அது பிசிக்கு அவங்க ஆதரிக்கிறாங்க. பிசி வந்து ஐ திங்க் இப்ப கூட கிருஷ்ணசாமி எதிர்க்கிறாரு. ஆமா ஆமா சரி சார். நான் உங்க இது கோட் பண்ணிக்கிறேன் சார். 2 விஷயம் தான் கோட் பண்றேன். ஒண்ணு வந்து என்னன்னா, இந்த அரசியல் முதிர்ச்சி அடைகிறதுக்கு இதுல மிகவும் பிற்படுத்தப்பட்ட தலித் சமூகத்திலிருந்து வர்றதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஆனா இந்த சூழல்ல வந்து இதுவே வந்து ஒரு தலித்தை ப்ரொஜெக்ட் பண்றதே இங்க தமிழ்நாட்டுல பெரிய விஷயமா இருக்கிறதுனால அப்படி திரும்ப ப்ரொஜெக்ட் பண்ணா உங்களுக்கு வந்து அது பிரச்சனை இல்ல. நீங்க அதை நிச்சயமா சார். தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ சோ மச் சார். இதுதான் என் நம்பர். கொஞ்சம் டச்ல இருங்க. எலெக்ஷன்லாம் வருது. நிச்சயமா என்ன மாதிரிதான் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க சார். நிச்சயமா. நல்லது. நன்றி. தேங்க்யூ.